This is Tarun. I'm pursuing intern in the dental Chettinad Dental College. ஸோ நான் பேசக்கூடிய குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டென்டினல் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, அதாவது பல் கூச்சம். ஸோ பொதுவாகவே மக்களுக்கு வந்து காமனாக இருக்கக்கூடியது வந்து இந்த பல் கூச்சம் தான். இது எதனால் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பல்லில் எனாமல், டென்டின், பல்ப் அப்படின்ட்டு 3 லேயராக பிரிக்கப்படுது. இந்த எனாமல் லேயர் வந்து வேர் ஆஃப் ஆன பிறகு எந்த கூச்சம் ஏதாவது வரக்கூடிய ஒரு சென்சேஷன் ஆர் ஸ்டிமுலஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்டின் அப்படின்ற லேயர் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பல் கூச்சமானது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியதாக இருக்கும். இதில் முதல் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு காமன் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டென்டினல் கேரிஸ், அதாவது பல் சொத்தை. ஸோ பொதுவாகவே இந்த கேரிஸை வந்து நம்ம வந்து ஃபில்லிங் ஆர் ரெஸ்டரேஷன் அந்த மாதிரி எதாவது பண்ணோம் அப்படின்னாக்கா பொதுவாகவே இந்த பல் கூச்சத்தை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா பல்லுக்கு இடையில வந்து இந்த ஃபுட் டிப்ரீஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ஆகி கம்ஸ் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து ஜிஞ்சைவல் ரிசெஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த கம்ஸ் கீழே இறங்க ஆரம்பிக்கும் போது இந்த டென்டின் லேயரானது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகும். இதனால தான் நமக்கு பல் கூச்சமும் ஏற்படும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு வந்து ப்ராப்பராக 6 months ஒன்ஸ் வந்து ஸ்கேலிங் அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பாக நீங்கள் அண்டர்கோ பண்ணணும். ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுங்கள். ஃப்ளாசிங் அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல் டு ஆர் ஓரல் ஹைஜீன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பல் கூச்சத்தை வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியும். மூணாவது ப்ரக்சிசம். மக்கள் வந்து பொதுவாகவே தி டென் டு ஹேவ் அன் ஹேபிட் ஆஃப் கிளென்ச்சிங் த டூத். ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போதோ இல்லை நைட் தூங்கும் போதோ தி டென் டு கிளென்ச் த டூத். ஸோ இதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் லேயர் வந்து பல்லும் இடித்து எனாமல் லேயர் வேர் ஆஃப் ஆகும். இதனாலேயும் உங்களுக்கு டென்டின் லேயர் எக்ஸ்போஸ் ஆகி பல் கூச்சம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து போய் கன்சல்டேஷன் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் ஸ்ப்ளிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ளின்ஸ் வந்து நீங்கள் நைட்டு தூங்கும் போது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக நீங்கள் பல்லு கடிக்கும் போது நடுவில் வந்து ஒரு லேயராக இருக்கும். ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல்லும் மீட் ஆகாது, கடி இருக்காது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல் கூச்சத்தையும் தவிர்க்கலாம். அட் த சேம் டைம் எனாமல் லேயரும் வேர் ஆஃப் ஆகாத மாதிரியும் நம்மளால் தவிர்க்க முடியும். அடுத்தது 4வது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக நம்ம வந்து அமால்கம் ஃபில்லிங் அப்படின்ட்டு கன்வென்ஷனலாக வந்து இந்த ஃபில்லிங்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஒரு 20 years 15 years முன்னாடி இதை நம்ம பண்ணியிருப்போம். இதில் வந்து ஒரு சின்ன மைக்ரோ லீக்கேஜ் அப்படின்ட்டு ஒரு ப்ராசஸ் மூலயமா அந்த பை ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் யுவர் டூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்லீஷ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த அமால்கம் ஃபில்லிங்ஸ்லாம் அன்லீஷ் ஆக ஆரம்பிக்கும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல் கூச்சம்ன்றது பார்த்தீங்கன்னா ஏற்படும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு அந்த அமால்கம் ஃபில்லிங்ஸ் எடுத்துட்டு காம்போசிட் ஃபில்லிங்ஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு டூத் கலர்லேயே ஒரு ரெஸ்டரேஷன் வந்து பண்ணோம் அப்படின்னாக்கா இதனாலேயே உங்களால் பல் கூச்சத்தை தவிர்க்க முடியும். ஸோ தேர்ஃபோர் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுங்கள். ஃபில்லிங்ஸ் எதுவாக இருந்ததுன்னா, கேரிஸ் எதாக இருந்தது அப்படின்னாக்கா ஃபில் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ரெஸ்டரேஷன் பண்ணிக்கோங்க. ட்ரை டு லிவ் அ ஹாப்பி லைஃப் அண்ட் ட்ரை டு கீப் அ குட் ஓரல் ஹைஜீன். தேங்க்யூ.